தஞ்சை தரணியிலே தளபதி வந்திருக்கிறார். இன்னைக்கு வந்தா போல வரும்போதே நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கெல்லாம் வந்து கிடுக்கிடுத்துருக்குன்னு தான் சொல்கிறேன். விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாப்போல அது ஒரு கேட்டாப்புல பாருங்க. ஊரா விட்டுனேயே அவன் பொண்டாட்டி கையை அது உண்மையிலே பர்சனல் அட்டாக் மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி டெல்டாக்காரன்னு காதில் டால்ட்டா ஊற்றுவாங்க. நானும் மதுரைக்காரன் தாண்டான்னு விசால் மாதிரி சும்மா கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? போய் பாருங்க, அந்த மக்களை பாருங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நெல்லெல்லாம் கீழே கடந்து முளைச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீ என்னத்தை பார்த்தீங்கன்னு முழுக்க ஸ்டாலினை போட்டு ஊரை வச்சு அச்சுக்கிறாப்போல, வாரம் வாரி விட்டுக்கிறாப்போல. ஒட்டுமொத்த திமுகவுடைய ஐடி விங்கும், நான் சொல்கிறேன் ஐடி விங்கு வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் அந்த காம்பவுண்டு சோறு இல்லாத மென்டல் ஹாஸ்பிட்டலே நீங்கள் எடுத்து பேசுறீங்கன்றீங்க. உண்மையில அவங்க எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. சன் நியூஸ் ஃப்ரீ ஐடியும் செயல்படுறாங்கப்பா. பாரு, திமுக வந்து ஸ்டேட்டஸ் சேனல்லாம் ஐடியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக தளபதி அவர்கள் சிறப்பான செய்கை செஞ்சுட்டு போயிருக்கிறாப்புல. அவர் என்னென்ன செஞ்சார், அது போக இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன குத்திடுறானுங்கப்பா. 2 நாளாக ஸ்டேட்லைட் சேனல்லாம் இந்த சன் டிவி, புதிய தலைமுறை, இந்த நியூஸ் 7, அடுத்து ஒரு நியூஸ் தமிழ் 24x7, 25x7 இவங்க வரிசைக்கு வச்சுருந்தாங்கல்ல. எங்கள் பிள்ளைங்க வச்சுக்கிறானுங்க. பார்த்தியா நேற்றுக்கு சன்னி நியூஸு, பழைய தலைமுறை, டொலிமர் நியூஸ். கிரியேட்டிவிட்டிப்பா அது எங்கள் பிள்ளைங்கள்ட்ட தான் இருக்கும். நீ என்ன நரேட்டிவை செட் பண்ணுறியோ அதை உடச்சி தூளாக்கி எங்கள் பிள்ளைங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. அடுத்த 50 நாளைக்கும் நாங்கள் வைக்கிறதாண்டா நரேட்டிவ். நீ ஸ்டேட்லைட் சேனலை வச்சு நீ பண்ணுனா நாங்கள் சும்மா ஒரே ஒரு மொபைல் போதும்ப்பா, ரீல்ஸ் பண்ணுவோம்ப்பா, யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுவோம்ப்பா. நீ ஒரே ஒரு சேட்டலைட் சேனல், நாங்கள் ஒரே ஒரு மொபைல் வச்சு 10 சேட்டலைட் சேனல் நேற்று வச்சுருந்தோம்ல. தப்பு தான். ஆனால் இல்லைன்னா சொல்ல, நேற்று எங்கள் பிள்ளைங்க பண்ணதெல்லாம் சரின்லாம் சொல்ல. ஆனால் நீ என்ன பண்ணுவியோ அதைத்தான் நாங்கள் பண்ணுவோம். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீ என்ன விதை விதைக்கிறியோ அந்த வினையோட தமிழ் மடங்கு நாங்கள் திருப்பி தர காத்திருக்கிறோம். இப்படி விஜய் அவர்கள் என்ற ஒரு பிம்பத்தை சுற்றி ஒட்டுமொத்த அரசியல் களத்தும் சொல்ல விட்டுருக்காங்க. மனசு அந்த நிமிஷம் பேசின்னு போயிட்டாப்போல, சென்னைக்கு போயிட்டாப்போல. இங்கே உருண்டு நடக்கிறானுங்க எல்லா சேனல்ஸும். ஏற்றி என்ன ஆச்சு, நான் அடிக்கிறான் போகிறா ஒன்றுட்டு உருண்டு நடக்கிறானுங்க. ஒரு ரூபாயை கண்டுக்கணுமே. 116 வியூஸ் போயிருக்குதுப்பா அந்த சேனல் போட்ட எல்லா நியூஸ் கார்டும். நாங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறோம். என்ன உடைக்கலான்னா இதை பாருங்க, என்ன மட்டும் இல்ல, ஏன் இமேஜை கூட உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. ட்ரை பண்றீங்களா? நீங்க பாருங்க ராசா, இன்னும் 50 நாள் இருந்து பார்க்க போறீங்கல்ல. இன்னைக்கு தலைவர் அவர்கள் பேசிருக்கிறார்ல பேச்சு, அதை பத்தி பேசுறது நிறைய இருக்குது. உனக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம நாங்க உடனே காலத்துக்கு போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் யங் தாத்தா. விஜய் அவர்கள் இன்னைக்கு தஞ்சாவூர்ல நிர்வாகிகள் கூட்டத்தில் மிக சிறப்பாக பேசினார். நான் ஒன்று முழுசாக புரிஞ்சுக்கிட்டுங்க, அந்த மனுஷனோட அறிவை பார்த்துக்கிடுங்க, அவரோட பிளானை பார்த்துடுங்க. ஏன் மக்கள் சந்திப்புன்னு வைக்கவே இல்லை? அவர் உள்ளே போனோம்லாம் மக்கள் 4,900 பேர் உள்ள QR கொடுத்தாங்க. எல்லாம் நிர்வாகி என்ன மக்கள் தான் போனாங்க. ஆனால் அதுக்கு பேர் நிர்வாகிகள் சந்திப்பு. பிரச்சனை இவங்க என்னெல்லாம் டார்ச்சர் கொடுத்தாலும் ஏட்டா இப்போ மக்கள் சந்திப்புன்னு வைக்க முடியாது. இப்போ நடந்த கரூர் இஷ்யூக்கு பிறகு SOP கடுமையாக இருக்கலாம், மக்கள் சந்திப்புன்னு வைக்க முடியாது. வேற மாத்திர நிர்வாகிகள் சந்திப்பு வாடா உள்ள கூட்டின்னு வந்துட்டாப்புல. நீங்கள் நிறைய பேர் அடித்து பிடிச்சிட்டு போனாங்க, சில ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் மனசுக்கு வருத்தமாக தான். ஏன்டா நம்ம சொல்லி பார்க்குறோம், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்டோ நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு 1000 பேர் 2000 பேர் இந்த கட்சியில் இருந்தால் ஈஸியாக திருத்திடலாம்னு வச்சுங்களேன். இப்போ நிற்கிறான் கோடி பேர் நிற்கிறான் வெளில, என்ன பிடிக்காத கோடி பேர் இருக்கிறாண்டா வெளிலங்கிற மாதிரி கோடி பேர் நிற்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு சேர்க்க முடியலை. இது தவறு தான். வரும் காலங்களில் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து திருத்திக்கிங்க, நீங்களே திருத்திக்கிங்க. தளபதி வரும்போது பொறுமையாக வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது போக இன்றைக்கி வந்து ரோட்லேயே கிடக்கிறான்ப்பா சன் டிவிக்காரன். குணசேகரெலாம் உட்காந்துக்கிறாப்புல ரோட்டில் ஒரு ஆயான்னு உட்காந்துக்குது, மோரிக்கிறாய் அது மண்ணில் உட்காந்துக்கிறாப்புல. குணசேகரன் இதான் போகிறேன்டா நியூஸ் கார்டு. விதிமீறல் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. சைரன் சத்தம் கேட்குதான் தஞ்சாவூர் முழுக்க. 2 பேர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு
தஞ்சாவூர் முழுக்க சைலண்ட் ஆறான் கேட்டுக்கினே இருக்குதான். குணசேகரம் போட்டுக்கிறாப்புல சன் நியூஸ்ல. வெக்கமா இல்லையாடா அவங்களே? எந்த அளவுக்கு இவர்கள் வந்து அழுக்கு அரசியலை கையில் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? எனக்கு அதான் சொல்றேன், தலைவர் விஜய் பேசணும் பேருக்கு பார்த்துக்கலாம்டா. இவங்களை போட்டு சாத்தணும்டா. இன்னைக்கு இந்த சேட்டலைட் மீடியாவை போட்டு சாத்தணும். எங்க பிள்ளைங்க 2 நாளா தரமான சேவ் பண்ணிட்டு இருக்காங்களே. தப்பு தான், நான் சொல்லிட்டேன், தப்பு தான். அவங்க பண்ணது தப்பு தான். ஆனால் நீ பண்ணது சரியா? விஜயுடைய அந்த சங்கீதா டிவோர்ஸ் இஷ்யூலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் சரியா? நீ தப்பு பண்ணால் அவனும் தப்பு பண்ணுவான். ஆனால் அவன் தப்பை சரியாக பண்ணுவான். அதான் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் உங்களை பிடிக்க முடியுதா? எத்தனை சேனல் வச்சுக்கிறானுங்க, மாசா இறக்கிறானுங்கப்பா சேட்டலைட் மீடியா. நான் நிறைய இடத்துல மிரண்டப்பா. எது நான் உட்காந்து இதை எடுத்துக்கிறேன், ஸ்கிரிப்ட் எடுத்துருக்கும் போது எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஒரு நியூஸ் தமிழ் அந்த ஒரு சேனலில், அதாவது மாணிக்கம் தகவல் சொல்கிறாரு, ராகுல் காந்திக்கு ஆதவ அர்ஜுனா யாருன்னே தெரியாதுங்க. நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க ஆதவ அர்ஜுனா வந்து ராகுல் காந்தியோட பேசிகிட்டு இருக்காருன்னு? ராகுல் காந்திக்கு தெரியாது ஆதவ அர்ஜுனா யாருன்னு. அதான் காடு. அதே மாதிரி டைட்டில் மாற்றி மாணிக்க தகவல் சொல்லியிருக்கிறாராம், செல்வ பெருந்தகைன்னா யாருன்னே தெரியாதுன்னு. அதை உண்மைன்னு நம்பிட்டு இடுமானம் கார்த்தி போஸ்ட் போட்டுக்கிறாப்புல. அங்கே பாடுறா, இதெல்லாம் ஒரு கட்சியா? கட்சியோட தலைவரே தெரியங்கிறாப்புல அப்படின்ட்டு. வைக்கவே இல்லையா உங்களுக்குலாம்? அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிவிட்டானுங்க. ஒட்டு மொத்த நேற்றுக்கு மீடியா முழுக்க எது உண்மையான காடு எது பொய்யான காடு. அதுவும் தந்தி டிவிக்கு தத்தி டிவின்னு போட்டு ப்ளூடிக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறானுங்க. நான் நம்பின்னு உள்ளே போய் பார்க்குறேன், அது தத்தி டிவியாக இருக்குது. தெரியுதா? செய்யணும் இப்படி தான் செய்வாங்க. நீ கையை வச்சா அவனும் கையை வைப்பான். அவன் நீ ஃபோர்ஸ் ஆகுறானுப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ விஜய்க்கு எதிரான ஒரு ஃபேக்ட் நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, அவன் காண்டாகிறான், சனம் டென்ஷன் ஆகுது. நீ விஜயை தொட்டா அவனை காலி பண்ணுறான்றானுங்க. இன்னைக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது களத்தில். அதான் உண்மை. ஏன்னாட்டா அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் விஜய் ரசிகராக இருக்கும்போது அவங்கள ஹேண்டில் பண்ண ஒரே ஒரு குரூப்னா தலை ஃபேன்ஸ் தான். தலை ஃபேனை மட்டும்தான் அவனால் சரிக்கு சமமாக நிற்க முடியும். இன்னைக்கு என்ன நினச்சின்னா, அவங்கெல்லாம் விட்டு வந்துட்டாப்புல, தலைவர் தளபதி விட்டு வந்துட்டாப்புல, நான் போகிறப்ப அரசியலுக்கு சண்டை போட மாட்டேன்னு பசங்களும் அங்கே போயிட்டானுங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேரை மாற்றிக்கின்னு நான் போகிறேன்டா திமுகவோட சண்டை போடுறதுன்னு போயிட்டானுங்களா. இங்கே தலை ரசிகர்கள் டிம்டியாக நிற்கிறானுங்க. ஆனால் அதையா ஃபீல் பண்ணுறானுங்கப்பா. நான் யார் கூட சண்டை போடுவேன்? தலையும் போகிறாப்புல கார் ரேஸ்ன்னு அங்கே போயிட்டாப்புல. இல்லை, நான் யார் கூட சண்டை போடுவேன்? என் பிரதீப் ரங்கராஜன் ஃபேனோட சண்டை போட சொல்கிறீங்களா? இல்லை நான் எஸ்கே ஃபேனோட சண்டை போட சொல்கிறீங்களா? வெறுத்து போச்சியா? நாங்கள் பசங்க வந்துட்டானுங்க. நான் எண்ணி சேர்த்துக்கிறா கூட்டு சேர்த்துக்கிறான்னு விர்ச்சுவல் வாரியர்ஸோட சேர்ந்துக்கின்னு இன்றைக்கும் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறானுங்க. உள்ளே நிற்கிறது நாட் ஓன்லி விஜய் ஃபேன்ஸ், அஜித் வேணும் உள்ளே இருக்கிறான். பார்த்து சூதானமாக இரு. 2 பேர் வந்துக்கிறானுங்கப்பா. விட்டு கிழிச்சிட்டு இருக்காங்களே, அவனுக்கெல்லாம் நீ ஈடு கொடுக்க முடியுமா? அடுத்த 50 நாள் அவன் செட் பண்ணுறதான் நரேட்டிவ், அவன் செட் பண்ணுறதான் பொலிட்டிக்கல் நரேட்டிவ். அதை முடிஞ்சால் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிடுங்க. ஒரு காலத்தில் அஜித் ரசிகரும் விஜய் ரசிகரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த சண்டையெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியல. முழுக்க எல்லாம் முழுக்க எஞ்சி நிற்கிறாங்கப்பா. எல்லாம் தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸாக சேர்ந்துட்டானுங்க. அதாவது விஜய் ரசிகரை அஜித் ரசிகரை அட்டாக் பண்ணுவாங்க, அஜித் ரசிகரை விஜய் ரசிகரை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் 2 பேரும் மேலே யாராச்சும் ஒருத்தர் நீ கை வச்சாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து போட்டு பொழப்பானுங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன நான் இருக்கும் போதே சுத்தப்பன அறுத்துருவியா நீ? அதுக்கு பிறகு அல்ட்ரா செல்ற, அந்த அல்ட்ரா செல்றையெல்லாம் ஒன்றும் அல்ட்ரா செல்றன்னு சொல்லி அந்த சில்லறை சாப்பிடும். சில்லறை கூட ஏதாச்சும் காசு கொடுத்து 1 ரூபாய்க்கு முட்டாங்க சாப்பிடாங்க. இந்த சில்லறையெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. காம்பவுண்டு சுவர் இல்லாத இந்த மனநலம் பாதுகாப்பு கட்சியிலேருந்து இன்னைக்கு 2 பேர் தவிட்டு இருந்தாங்க. திமுகவுக்கு பிறகு திமுக மாதிரியே பேசுகிற 2 பேர் தான்ப்பா. சாட்டையும் எடுமானவும்ப்பா. பாவமாக இருக்குப்பா. எங்கேயாச்சும் விலை போயிட்டாலும் பயமாக இருக்குது. அவனுக்கு நம்பியில் ஒரு குரூப் நிற்கிறான். பாவமாக இருக்குது. அவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிங்கிறாங்க, மாதம் பணம் கொடுக்குறானுங்க சொல்லிக்கிறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியில் அப்படி ஒரு 5 லட்சம் பேர் ஓட்டு வந்துடும். 5 லட்சம் பேர்கிட்டையும் 1000 வாங்குங்க. 5 லட்சம் பேர்ட்டையும் 1000 வாங்கினா அடப்பாவி சீமானுக்கு வருஷம் ஃபுல்லாக வீட்டு வாடகை கட்டலாமாப்பா. அந்த அளவுக்கு பிளான் போட்டுருக்கானுங்க. உறுப்பினர்களே நாம் தமிழ் கட்சிக்கு பணம் வச்சிருக்காங்க. அந்த உறுப்பினர்கள்ல வெறும் 50,000 உறுப்பினர்கள் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா 2.5 கோடி ரூபாய் 10 பைசா தர மாட்டாங்க. ஒரு 50,000 பேர் ஆளுக்கு 500 ரூபாய் தர மாட்டாங்களா? ஏற்கனவே அவங்க நீ கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொல்லலாம்னு பாக்குறாங்க. மேக் பண்ணி நீ வேற ஐடியா கொடுக்கியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லியும் புரியாத தம்பிகளுக்கு உங்களை வச்சு பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்கடா அவங்க. நான் என்னத்தை சொல்றது? இன்னைக்கு முழுக்க அப்படியே திமுக மாறி நிறைய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை விஜய் இந்த இடத்துலையும் சீமானை பற்றி பேசுனதே கிடையாது, இல்லை எடுத்ததே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துலையாவது தம்பி நம்மளை பற்றி பேசுகிற மாட்டாப்லையா? இந்த இடத்துல பூந்தரலாம் அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாப்புல. கடைசி வரைக்கும்
அரசியல் அனாதைனா அது சீமான் தான். எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். சினிமாவுல நிறைய வேலை இருக்கு. விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாட்டை பேன் எடுத்துருப்பாப்புல ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறக்க வேண்டும் அப்படின்னு விஜய் சொன்னோடனே, ஏன் இப்போ போய் விவசாயம் பண்ணுங்களா, உங்களை யார் தடுத்தா? மத்திய அரசு தடுத்துச்சா, மாநில அரசு தடுத்துச்சா? இப்பயே போய் பண்ணுங்களா அப்படின்ட்டு மொக்கையாக எழுதி நாளைக்கு கொண்டாந்து ஃபான் அப்படின்னு போட்டுட்டு நாளைக்கு அது எண்டிக்கு ஐடிவிங்களை ஷேர் பண்ணீங்க. செஞ்சுட்டாப்புல, செதைச்சிட்டாப்புல, பண்ணி விட்டாப்புல, தெறிக்க விட்டாப்புல, சாட்டை பறக்க விட்டாப்புல அப்படின்னு நாளைக்கு போட்டுட்டு இருப்பாங்களே. அதெல்லாம் உங்களுக்கு கொண்டாந்து ஷேர் பண்ணுறேன், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்குன்னு வச்சுங்களேன். சரி, அவங்க கிடக்குறாங்க. நம்ம தலைவர் விஜய் பேசினையோட அந்த கருத்தாக்கம் என்ன, அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இவங்க கிடக்குறாங்க, இவங்களாம் வாரம் ஒரு வாட்டி தூக்கி போட்டு அடிச்சிருக்கிறோம்ல, அதை நம்ம அடிச்சிருக்கலாம். விஜய் அவருடைய தஞ்சாவூர் ஸ்பீச் உண்மையை சொல்ல போனால் மிக 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 அருமையாக பேசியிருக்காரு. தலைவர் இப்போ தான் கண்டனிலே வந்துக்கிறாப்புல. இத்தனை நாள் முடி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்த நிறையா பேசுவார். நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன், பொலிட்டிக்கல் எடுத்து பேசுங்க, உள்ள பொலிட்டிக்கல் எடுத்து பேசுங்க சார், நிறையா வாட்டி பேசியிருக்கிறேன். இந்த இடத்துல பியூர் பொலிட்டிக்கல், எங்கே போய் எதை அடிக்கணுமோ அந்த இடத்துல அதேமாதிரி கரெக்டாக அடிச்சுக்கிறாப்பு. தஞ்சாவூர்லையும் திருவாரூர்லையும் நாகப்பட்டினத்துலையும் மயிலாடுதுறையிலையும் பேச வேண்டிய பேச்சு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விவசாயிகள் சம்பந்தமானது. என்கிட்ட முழுக்க முழுக்க அங்கே விவசாயிகள் இருக்காங்க. தலைவன் போட்டு வந்தாப்புல இல்லை, பச்சை துண்ணு போட்டு வந்தாப்புல இல்லை, மாசா அதே மாதிரி தான். இந்த இடத்துல விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் நான் நல் திட்டங்கள் நான் செய்வேன், யூரியா தட்டுப்பாடு இல்லாமல் நான் பார்த்துக்குவேன், நெல் கொள்முதல் இடங்களில் நெல் சிதறாமல் வேஸ்ட் ஆகாமல் நான் பார்த்துக்கிடுவேன், கரும்பு விவசாயிகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்வேன் அப்படின்னு மிக விரிவாக விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். அதில் மெயினாக பார்க்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட்லேயே அச்சு விட்டாப்புல, அதாவது ஸ்டாலின் வந்து எனக்கு மோடிக்கு தான் பிரச்சனையே அப்படின்னு களத்தை மாற்றிட்டு இருக்காப்புல. அந்த இடத்துல விஜய் பேசியிருந்தார், பிரச்சனை உனக்கு எனக்கு தான், ஒன்று ஸ்டாலினா இல்லை விஜயா, இல்லை டிவிகேவா டிஎம்கேவா, இதுதான் களம்னு சொல்லியிருந்தாப்புல. முன்னே பொங்கிட்டானுங்க. முதல் பொங்கலை யாரு? நம்ம நாம் தமிழர் கட்சியில் தான் பொங்கியிருந்தாங்க. அதாவது விஜய் அவர்கள் பிஜேபிக்கு வந்து பயந்துட்டார், அதனால தான் இந்த இடத்துல பிஜேபி காப்பாற்ற பார்க்குறாரு. இவங்க முன்னாடியே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்கப்பா. அதாவது பாய் விட்டாளோட மிரட்டி வச்சுருந்தாங்க. அதாவது இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் வந்து ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க, பதட்டத்திலே வச்சுருந்தாங்க. இவங்க உள்ளே வந்து பிஜேபி வந்துடும், அங்கே ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், பாய் பார்த்து பாய் ஓட்டை போடுங்க பாய் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருந்தாங்க. விஜய் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகிட்டு, நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணினீங்க, வேறு வழி இல்லாமல் இருந்தாங்கப்பா, வேறு என்ன பண்ணுறது, அதிமுக ஓட்டு போகலான்னு காத்திருந்தாங்க, பண்ணாத அவர் பிஜேபி சேர்ந்து விட்டாப்புல. சரி இடவெடுத்து உனக்கு போட்டு தொலைஞ்சுதான் வேறு என்னடா பண்ணுறது காத்திருந்தாங்க. அந்த இடத்துல விஜய் வந்தார். பெரிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு இந்த திமுக செய்த துரோகங்களில் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி பெரிய அளவில் கூட்டிட்டுப்பா விஜய் அவர்களுக்கு. நாங்கள் ஒரு களத்துக்கு போயிருந்தோம், அங்கே ஒரு 100ல் ஒரு 70 பேர் 80 பேர் எல்லாமே இஸ்லாமிய நண்பர்கள். இல்லைங்க இந்த வாட்டி டிவி கேட்குதான் ஓட்டு, இந்த வாட்டி டிவி கேட்குதான் ஓட்டு, இவங்க இதனால் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க, உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடணும், அது எதுவுமே செல்லுபடியாகாது. அதுக்கு மாதிரி விஜய் அவர்கள் வந்து டிவோர்ஸ் மேட்டராக பேசிடுவாரா, இதை வச்சு ஏதாச்சும் புன சுருட்டலாமா அப்படிலாம் காத்துன்னு இருந்தாங்க. தலைவர் இந்த விஷயத்தில் ஒரு ரூட்டாக ஒன்று பேசிக்கிறாப்னு வச்சுக்கலாம். அது யாருக்கு புரியுதோ புரியலையோ, சங்கீதா மேடம் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், அதுபோக பிச்சல் வாரிசுக்கு நிறைய பேருக்கு புரியும். இது மக்களுக்கும் எங்களுக்கு இடையில யாருமே கிடையாது. ஒன்று இந்த மக்கள் நான், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி பாசம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து விஜய் அப்படி பற்றி சொன்னால், விஜய் மோசமானவர், விஜய் சைக்கோலாம் சொன்னாலாம் பெண்கள்லாம் பயந்துருவாங்க, ஓட்டு போட மாட்டாங்கலாம் நீங்கள் ஆக்ஷன் கொடுத்தீங்கல்ல, அதான் கிடையாது. இந்த உறவு ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்குமான உறவு, இந்த உறவு ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான உறவு, இந்த உறவு ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு, இந்த உறவு ஒரு அப்பாவும் மகனுக்குமான உறவு. இந்த உறவு இயற்கையிலே அமைஞ்சதியா, நீங்கள்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு கேட்டுக்கிட்டு போகிற அளவுக்கு அப்படி கிடையாது. திஸ் இஸ் நாட் எலெக்ஷன், திஸ் இஸ் எமோஷனல், திஸ் எமோஷன் அப்படின்றாப்புல அள்ளு விட்டு எல்லாருக்கும். ரியலி திஸ் இஸ் எமோஷன். பார்க்குற மக்கள் இடத்துல நமக்கு தெரியுது இல்லை, அண்ணா அண்ணான்னு சொல்லும் போது இட்ஸ் அ பியூர் எமோஷன். அதை விஜய் கையில் எடுக்கிறாரு. ஏன் வரேன், உங்கள் ஓட்டு ஃபுல்லாக நான் வரேன், நீங்கள் பார்த்துங்க அப்படின்றாப்புல. எனக்கு விவசாயத்தை பற்றி பெருசாக டீட்டெயிலாக தெரியாதுன்னு உண்மையை ஒத்துக்கிட்டாப்புல. சும்மா ஸ்டாலின் மாதிரி நானும் டெட்டாக்காரன், நானும் மதுரைக்காரன் வேண்டா ஒன்றுலாம் சொல்லாமல், விஷால் மாதிரி கத்தாமல், உண்மையிலேயே எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் சாப்பிட்றேன், நான் சோறு சாப்பிட்றேன், உண்மையிலே எனக்கு தெரியும். இல்லை சீமான் மாதிரி நீ சாஃப்ட்வேரில் வேலை செய்யலாம் தம்பி, ஆனால் சாப்பிட்டு போயிட்டா தம்பி வேலை செய்யணும், புளிப்புக்கு அப்படிலாம் பண்ணாமல் மனுஷன் தெளிவாக சொல்லிக்கிறாப்புல. நான் வந்து விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் சாப்பிட்றேன், அந்த மக்களுக்கு நான் நன்றியாக இருக்கணும், அதனால் விவசாயிகள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நான் பெரிய அளவில் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது அதிமுகவும் திமுகவும் ஒரு அண்டர் டீலிங்கில் இருக்குன்றாப்புல. அவனை நான் பார்த்து எஸ்ஓபி போட்டு நீ முடிச்சு பழி போட்டு நான் முடிச்சுக்கிறேன், அவர் 2 பேரும் ஒரு அண்டர் டீலிங்கில் இருக்கேன். விஜயை முடக்கலான்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கிறான்,
அப்படின்னு அவர் நிறைய வாட்டி சொல்லிக்கிறாப்புல, இன்றைக்கி சொல்லிக்கிறாங்களே. எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடில் நம்பிக்கையில் அவர் சொல்கிறார். அது ஒரு நான் தன்னுடைய தோழர்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு முந்தா நாள் இந்த சங்கீதா அவங்களுடைய டிவோர்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏஐ பொம்மை ஒன்று வந்துச்சு. அந்த பொம்மை சொன்னிச்சு அந்த நேரத்தில், விஜயனோட பர்சனலை பற்றி நான் பேச மாட்டேன், நான் நிறையா பண்ணியிருக்கிறேன், மக்களுக்கு சத்து மாத்திரை கொடுத்துக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னிச்சுல்ல அந்த அம்மா. அந்த மனுஷன் டிவோர்ஸ் மேட்டரில் இஷ்யூ போயிட்டு இருக்குது, பொண்டாட்டி விட்டு போயிட்டு டிவோர்ஸ் கொடுத்து டென்ஷன் ஆகிறாப்புல. அந்த நேரத்தில் அந்த அம்மா போயின்னு கேட்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க கொடுங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சுல்ல. அங்கே வீட்டில் நம்ம புள்ள ஒன்று இருக்குது, அதாவது சத்யராஜ் வீட்டில் நம்ம புள்ள ஒன்று இருக்கிறாப்புல, சிவராஜ் நேற்றுக்கு போஸ்ட் போட்டு விட்டாப்புல. அக்கா தங்கச்சி ஒரு கேள்வி கேட்டிருக்கு, அண்ணன் பதில் விட்டாப்புல, இது 2 வருஷமாக எங்கள் ஆள் பண்ணலை, 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாப்புலன்னு சத்யராஜுடைய மகன் சிபிராஜ் அவரோட பொண்ணு திவ்யாவுக்கு நேற்று ரிப்ளை கொடுத்துட்டாப்புல. அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதாப்பா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குப்பா. அந்த மனுஷன் சொல்கிறது போய் கிடையாது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அந்த குட்டி கொஞ்சம் படா படுத்துனுக்குறானுங்க, விசிலுக்கு ஓட்டு போட்டு விசிலுக்கு போட்டு காதில் விசில் அடிச்சு காண்டேத்தினுக்குறானுங்க, போட விசிலுக்கு நான் ஓட்டு போட்டு தொலைகிறேன்டான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்போதுலேருந்து விஜய் எப்போ கட்சி ஆரம்பித்தாரோ அப்போலேருந்தே வீட்டில் உள்ள எல்லா குட்டி குஞ்சான்னு சொல்லுவோம் பேரண்ட்ஸை போட்டு படா படுத்துக்கிறாங்க. எலெக்ஷன் வந்தோன்னா ஓட்டை போட்டுட்டு சத்தியமாக ஓட்டு விஜய்க்கு தாண்டா போட்டோன்னு சத்தியம் பண்ணி அடிச்சு போய் தான் அவங்க விடுவாங்க. அந்த அளவுக்கு வீட்டில் உள்ளவர்கள்லாம் பெரிய அளவில் குடும்பமாக இருந்து விஜய்க்கு ஓட்டு கேட்கறது இங்கே பார்க்க தான் போறின்னு இருக்கிறாரு. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டு உடனே தட்டி விட்டாப்புல, அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு வைங்களேன். அதாவது சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னு சொல்லி ஏமாத்துவீங்க, குத்தியாயா நீ, மனுஷனாயா நீ, உன்னை நம்பிட்டு என் கூட சொன்னோம் பொம்பளை சொன்னலாம் குத்துனிச்சேப்பா ஓட்டு குத்தியா நீ. அதாவது அடுத்தது கரும்பு தொழிலாளர்களுக்கு ஆதார தொகையை 4000 தருவேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா அண்ணாச்சி? சொன்னுங்க அண்ணாச்சி, ஸ்டாலின் ஆச்சு வாக்குறுதி என்னாச்சு, ஸ்டாலின் அண்ணாச்சி வாக்குறுதி என்னாச்சுன்னு கேட்குறாங்க எல்லாரும், மக்கள் கேட்குறாங்க. அதற்கு பிறகு நீட்டு, அதாவது நீட்டு எக்ஸாமு மாநில அரசால் தடை பண்ண முடியாது, அதான் உண்மை. அது மத்திய அரசு தான் முடிவெடுத்து புஷ் பண்ணால் அவங்க பண்ணலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டுலாம் இல்லை முடியாதுன்னு சொல்லிடுச்சு. விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கு பிறகு தான் மாநில சுயாட்சி, விஜய் அவர்கள் கடைபிடித்த அவருடைய கொள்கையில் மாநில சுயாட்சியின்படி மருத்துவ படிப்பை, அதாவது அந்த எஜுகேஷனை மாநில அரசுகளை தனிப்பட்டியல் கீழே கொண்டு வந்துட்டால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாப்புல. இதை தான் விஜய் அவர்கள் வந்தால் பண்ணவும் போகிறாப்புல. சரி, வந்ததுக்கு பிறகு நீட்டை ஒழிச்சிடும், முதல் கை எடுத்து அதுதாங்க போட போகிறேன், பேனா வாங்கி வச்சுக்கிறேன், சோப்பாவில் வச்சுக்கிறேன், போன உடனே முதல்ல சைன் போட்டு கொடுத்தாங்க, நீட்டு ஒழிச்சிடுங்க அப்படின்ட்டாங்க. வந்ததுக்கு பிறகு பண்ணீங்களா அதுதான் கேட்குறாங்க. அது மத்திய அரசோட கண்ட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சும் மக்களை ஏமாற்றி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களே, இப்படிப்பட்ட ஏமாளி மக்களை ஏமாற்றி நீங்கள் ஆட்சியில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு சரியான பாடத்தை அவர்கள் போட்டுவார்கள். அடுத்தது வெங்கல சிலை, அவன் அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணுமா, அந்த ஆளுக்கு சிலை வைக்கிற காண்டாவது எனக்கு. அவர் சிலையை பார்த்தா டென்ஷன் ஆகுதுப்பா. பெரியார் சிலைலாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும், காந்தி சிலை வைப்பான். கலைஞர் சிலையை வச்சா காண்டா இருக்குது, என்னன்னே தெரியல. அது ஜெனட்டிக்காகவே எனக்கு ஒரு எதிரி இல்லை, அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். வெங்கல சிலை வைக்கணும் போனாங்க. வெங்காயம் எங்கே போனாங்க, உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு முறையீடு வரைக்கும் போயிடுச்சு. அங்கே உச்சநீதிமன்றம் அடிச்சு விரட்டி விட்டு ஏமா போட்டு காசுல ஏமா போன கடை உட்காந்து சிலை வைக்கிறது பங்கடா யோக்கிய பாயரோட அப்போ விரட்டி விட்டு நோய் வந்துட்டாங்க. அதை கெடுக்கிறாப்புல ஊரா விட்டுனையே அவன் பொண்டாட்டி கையேன்னு ஊரா விட்டு பணத்தை எடுத்து உங்கள் அப்பானுக்கு சிலை வைக்க போகிறீங்களா அப்படின்னு. இதுக்கெல்லாம் காசு இருக்குது, பேனாவுக்கு சிலை வைக்க காசு இருக்குது, தெண்டை செலவு பண்ண காசு இருக்குது, ஊர் முழுக்க எங்கே பார்த்தாலும் கலைஞர் சிலை வைக்கிறதுக்கெல்லாம் காசு இருக்குது. யார் காசு? மக்கள் காசு. இன்றைக்கி எத்தனை பேருந்து நிலையங்கள் இடிஞ்சு கிடக்கு தெரியுமா, எத்தனை பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு கிடக்கு தெரியுமா, ஒழுங்கான ஒரு சத்துணவு வசதி இல்லாமல் எத்தனை பள்ளிக்கூடங்களில் சத்துணவு அமைப்புகள் ஓடு உடஞ்சி ஒழுகிட்டு இருக்குன்னு தெரியுமா. அதுக்கெல்லாம் காசு கிடைக்காது. ஆனால் தலைவருக்கு சிலை வைக்கணும்னா அவனை அழுதுன்னு உட்காந்துக்க போகிறாரா இல்லை பார்த்துன்னு உட்காந்துக்க போகிறாரா? இப்படி மக்கள் காசை தெண்டமாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே, அதை நொறுக்கி விட்டுக்கிறாரு. ஆக மொத்தத்தில் இந்த தீய சக்தியை இந்த மக்கள் ஒழிச்சு கட்டுவாங்கன்னு சொல்லிக்கிறாரு. தீய சக்தினா எனக்கு எதுவும் ஆகுது, விஜய் தான் ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி ஒரு குட்டி குஞ்சா ஒன்று சொல்லிகிட்டே சுற்றிக்கிட்டே இருந்தான். அது விஜய் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது சொல்லுவாங்க, சிங்கம் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுமாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க 32 அடி பாயிறாங்கப்பா. ஊருக்குள்ளே கொண்டை சேர்த்துறாங்க எங்கே பார்த்தாலும். அப்போ இடையில திமுக கொடி ஒன்று உள்ள பதிஞ்ச ஒரு கார் ஒன்று போயிட்டு இருக்கு, உள்ள ஒரு 2 துண்டு வாண்டு ஒன்று உட்காந்துக்கிட்டு அப்பா தளபதி பாட்டு போடுப்பா தளபதி பாட்டு போடுப்பான்னு வெற்றி கழகத்தோட பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி வெயிட் பண்ணா நம்ம பாட்டை போடு. விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் மிக சிறப்பான வாக்குறுதி. இந்த நியூஸ் கார்டு போட்டிருக்கீங்களா, அசிங்கமாக போட்டுருக்கல, இதெல்லாம் கொண்ட சேர்த்துருக்கேன். மனுஷன் தங்கமாக தரமாக போட்டுக்கிறாப்புல, எது கொண்ட சேர்க்கணும் அதெல்லாம் சேர்க்க மாட்டீங்க. அதான் உங்களுக்கு தான் தெரியுமாப்பா, காசு 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 வச்சப்பா. விஜய் அவர்களின் வாக்குறுதி 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின்
வேளாண் கடன் தள்ளுபடியா? 5 ஏக்கருக்கு 5 ஏக்கருக்கு கீழே இருந்தால் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% நாங்கள் தள்ளுபடி பண்ணிவிடுவோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் பிள்ளைகளின் கல்வி செலவை, நீ இன்ஜினியருக்கு படி, டாக்டருக்கு படி, என்னன்னாலும் படி, ஏரோநாட்டிக்கலை படி, எல்லாம் ஃப்ரீ. 2 ஏக்கருக்கு கீழே அவங்களாம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், அவங்க படி கணக்கு எடுத்து அப்படி பண்ணிருக்காங்க. அடுத்து தாவேக்கா ஆட்சியில் 500 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கார்டு அமைப்போம். அதற்கு பிறகு ரேஷன் கார்டில் அந்த கடையில் ஆண் இடையாளர்களுக்கு ஆண்களுக்கு ஆண் இடையாளர்களும் பெண்களுக்கு பெண் இடையாளரும் அந்தளவுக்கு வியூவாக பார்க்குறாப்புல. அதில் கூட சில பிரச்சனைகள் இருக்குது, பாலியல் சம்மந்தமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்களும் தனித்தனியாக பிரித்து தரோம் அப்படின்னு இருக்கிறாப்புல. அதே மாதிரி மத்திய அரசு கொடுக்குற நெருக்கடிகள் எல்லாம் நான் கண்டுக்காமல் விவசாயம் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னா, நெல் கொள்முதல் நிலையங்களில் தாவேக்கா ஆட்சியில் கமிஷனே வாங்க மாட்டோங்க, கமிஷன்லாம் இருக்கவே இருக்காது. அதுவாக இது வந்து பெண்கள் தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடி பண்ணுவோம், தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் நான் வந்து உரிமை தொகை கொடுப்போம், தகுதியான பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள் யாருக்கும் பிரிக்க மாட்டேன், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் தளபதியின் ஆட்சியில் அப்படின்னு இருக்கிறார். தளபதி அவர்களுக்கு எதிராக சொல்லிட்டு இருக்கிற அந்த ஃபேக் நரேட்டிவ் இருக்குல்ல, அந்த தீய சக்தினா திமுக மட்டும் தீய சக்தி கிடையாது, அதுக்குள்ள நிறைய குரூப் வந்துட்டாங்க, எல்லாமே தீய சக்தியில் அதை அச்சு ஓட விட்டுடுறாங்க நம்ம தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த நேரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் போகிறோம், வேற லெவல்யா போட்டு செஞ்சு விட்டாங்கப்பா. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, நேற்று ஃபுல்லாக குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த அளவுக்கு சிறப்பான செய்கை செஞ்சுருக்காங்க. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? அதுபோக தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி தஞ்சாவூரில் பேசின இந்த பேச்சு எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் கீழே பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.